நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராப் டூல் பற்றி பார்க்க போகிறோம். கிராப் டூலில் 2 டூல் இருக்குது. ஒன்று கிராப் டூல், இன்னொன்று பெர்ஃபெக்டிவ் கிராப் டூல் அப்படின்னு இருக்குது. இந்த கிராப் டூலில் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், ஒரு படத்தை நம்ம கிராப் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மேக்ஸி நிறைய பேர் பிரிண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? 6x4 பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேமராவில் எடுத்த படங்களை கிராப் பண்ணுறதுக்கு இந்த டூல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். முக்கியமாக பாஸ்போர்ட் பிக்சர் அதை கிராப் பண்ணுறதுக்கும் இந்த டூலை பயன்படுத்துவோம். இதை தாண்டி இந்த கிராப் டூலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த கிராப் டூலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் 7.0 பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த 7.0 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் வெர்ஷன் போகலாம். நீங்கள் இந்த லோ வெர்ஷன் பயன்படுத்தும் போது அட்வான்ஸ் வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் சாம்பிளுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். பிக்சர் எடுத்துகிட்டு இந்த கிராப் டூல் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா சி, சரிங்களா? கிராப் டூல் எடுத்ததும் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். என்னென்னா, நீங்கள் அளவுகள் வச்சு கிராப் பண்ணணும் அப்படின்னா மேலே தேவையான அளவுகளை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அளவுகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கிராப் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி கிராப் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும் அந்த இடம் மட்டும் தெளிவாக தெரியுது. பாக்கி இடங்கள் எல்லாமே கொஞ்சம் எனக்கு டார்க்காக இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தெளிவாக இருக்க இடங்கள் மட்டும்தான் இருக்கும், மீதி இருக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய கலர் வேணும்னா நீங்கள் இதில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் டார்க் கலரை வச்சுக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த படம் எனக்கு என்ன ஆகிடும், அப்படியே கிராப் ஆகிடும். கிராப் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த நம்ம எந்த இடத்துல ட்ராக் பண்ணியிருந்தோமோ அது மட்டும்தான் நமக்கு இருக்கும். இந்த கிராப்பிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று அப்படின்னா, இந்த அளவுகள் வச்சு நம்ம கிராப் பண்ணோம்னா நம்ம என்ன அளவு வச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இதில் கிராப் ஆகிடும். அளவுகள் இல்லாமல் நம்ம கிராப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ராக்கிங் கிராப் ஆகுது பார்த்தீங்களா, கிராப்பிங் மட்டும் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலோட ரெசல்யூஷன் என்னவோ அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இதோட ரெசல்யூஷன் என்னென்னா 72 தான் இருக்குது. நான் இப்போ கிராப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு திரும்ப நான் அளவுகளை பார்த்தாலும் எனக்கு அதே ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். இந்த வித்து ஹைட்டு மட்டும்தான் நமக்கு மாறி இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ இந்த 7.0 இல்லாத ஆப்ஷன் சிசியில் நிறைய இருக்குது, சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த மேலே இருக்க ஆப்ஷனில் இப்போ நான் இதை ஒரு 6x4 கிராப் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். 6:4 இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு 300 வச்சுக்கிறேன். இந்த 6:4 அப்படின்னு நான் டைப் படிக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 6 சென்டிமீட்டர்னு விழுது, இன்னொன்று 4 சென்டிமீட்டர் விழுது. எனக்கு இன்ச்சஸில் தான் வேணும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Ctrl+R அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரூலர்ஸ் வரும். இந்த ரூலர்ஸில் என்ன அளவு இருக்கோ அதுதான் நமக்கு அங்கே வரும். இந்த ரூலர்ஸில் எனக்கு சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணுங்கள், மாற்றிட்டு இப்போ சாதாரணமாக நான் என்ன பண்ணுறேன், 6 டேப் கிளிக் பண்ணால் அடுத்த பாக்ஸுக்கு வரும் 4, இதில் ஒரு 300. ஈஸியாக எனக்கு இன்ச்சஸில் அதுவே விழுந்துருச்சு. இல்லை உங்களுக்கு வேறு மில்லிமீட்டர் எதில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரூலர்ஸில் நீங்கள் எந்த மாதிரி அளவுகள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே கிளிக் ஆகும். இப்போ இந்த அளவை நம்ம அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் அப்படியே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த 6x4 சைஸில் இது என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். இப்போ கிராப் பண்ணதுக்கப்புறம் இதோடைய அளவை பார்த்தோம்னா 6 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் 300 ரெசல்யூஷன் அப்படின்னு மாறிடுச்சு. இதில் நம்ம அளவுகள் மட்டும் வச்சு தான் கிராப் பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லை. ரெசல்யூஷன் அப்படிங்கிறத கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு 600 அப்படின்னு வச்சுட்டு ரெசல்யூஷன் மட்டும்தான் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அளவுகள் எதுவும் வைக்கல. இப்போ நான் கிராப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது மட்டும் இந்த மாதிரி மாறிடும், சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜில் இருக்கக்கூடிய அளவு என்னவோ அதை இங்கே கொண்டு வர முடியும். இந்த ஃப்ரண்ட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்சரோட சைஸ் என்னவோ அது உங்களுக்கு இங்கே வந்துடும். இது ஒரே மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் கிராப் பண்ண போகிறீங்க, ஒரு பிக்சரோட அளவுகளை எடுத்து இன்னொரு பிக்சரை கிராப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுகள் பயன்படும். ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 க்ளோஸ் பண்ணிடலாம். சிசி வெர்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் சிசி வெர்ஷன் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிராப் டூல்லே 2 டூல் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒன்று கிராப் டூல், இன்னொன்று பெர்ஃபெக்டிவ் கிராப் டூல் அப்படின்ட்டு. இந்த 2வது கிராப் டூல் அப்படிங்கிறது உங்கள் ஃபோட்டோஷாப்பு 7 இருக்காது, CS3 இருக்காது, CS6 CS5 அதெல்லாம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிராப் டூல். இப்போ ஒரு சாம்பிள் பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். இந்த பிக்சர் எடுத்துக்கிறோம்.
இப்போ இந்த கிராப் டூல் நம்ம எடுத்ததும் டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 7.0வில் பார்க்கும்போது இந்த அளவுகள் அது மட்டும்தான் இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கும். இதில் ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கலர் மாற்றினீங்கல்ல 7.0வில், அதே போல் இதில் வந்து உங்களுக்கு இந்த கலர் மாற்றக்கூடிய ஆப்ஷன். இன்னொன்று, இந்த கிராப் பண்ணுறது வந்து இந்த சிசி வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் இதை கிளிக் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு 7.0 மாதிரி கிராப் பண்ணுறது வேணும்னா இதில் போயிட்டு இந்த யூஸ் கிளாசிக் மோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 7.0 மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க முடியும், ட்ராக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கிளாசிக் மோடை நான் எடுத்து விட்டுறேன். இந்த கிளாசிக் மோடு இல்லாமல் கூட நம்மளால் அப்படி பண்ண முடியும். இப்போ கிராப் டூல் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஒரு வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் நம்ம 7.0 மாதிரி என்ன பண்ணிக்க முடியும்னா கிராப் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைஸ் அப்படிங்கிறதுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வித் ஹைட் ரெசல்யூஷன், அதாவது 7.0வில் நம்ம அளவுகள் வச்சு கிராப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன். அடுத்து ஒரிஜினல் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரிஜினல் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிக்சரோட சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிராப் ஆகும். இப்போ நான் இதை சுருக்கிறேன் அப்படின்னா இந்த பிக்சர் என்ன அளவில் இருக்குமோ அதே அளவில் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சுருங்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு டாப்பில் வந்து டெலிட் கிராப்டு பிக்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, நாம் இப்போ இந்த படத்தை வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அவுட்டரில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடங்கள் வந்து எனக்கு போகக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். அப்படின்னா இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நாம் இந்த மாதிரி ஓகே கொடுத்தோம்னு வச்சுங்களேன், திரும்ப இந்த படத்தை நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அந்த கிராப் பண்ண இடத்த தாண்டி அடுத்து வெளியே இருக்கக்கூடிய பகுதி எதுவுமே நம்மளுக்கு டெலிட் ஆகாது. அந்த டெலிட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ டெலிட் கொடுத்துட்டு இந்த படத்தை நான் கிராப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த படம் கிராப் பண்ணது மட்டும்தான் இருக்கும். அவுட்ரு எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு, அந்த டெலிட் கிராப்டு பிக்சல் அப்படின்னு இருக்காது. இப்போ இந்த கிராப் டூலில் நீங்கள் இப்போ அளவுகள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அளவுகள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ அளவுகள் கொடுத்துருப்பாங்க. 1:1 அப்படின்னா என்னென்னா இந்த ஸ்கொயர், அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் ரேஷியோ, இந்த 1:1 நம்ம கிராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அளவுகளும் ஒரே அளவுகளாக இருக்கும். இதுதான் 1:1. இதே போல் உங்களுக்கு இதில் ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. கீழேயுமே தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் வேறு என்ன அட்வான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் நிறைய அட்வான்ஸ் இருக்குது. இப்போது இதை நான் வந்து ஒரு பாஸ்போர்ட்டாக கிராப் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கிராப் டூல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல வித் ஹைட் ரெசல்யூஷன் அப்படின்னு வச்சுட்டு இதில் அளவு கொடுக்குறேன். 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 600 வச்சுக்கிறேன். இந்த அளவுங்கிறத நான் வந்து என்னுடைய பாஸ்போர்ட் கிராப் பண்ணும்போதெல்லாம் நான் பயன்படுத்துவேன். அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அளவை சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூ கிராப்டு ப்ரீசெட்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைப் அடித்த அளவு அப்படியே வந்துடும். ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா போதும். இந்த அளவு அப்படிங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் இதை கிளியர் கொடுத்துட்றேன். இதை வந்து ஃபுல்லாகவே நான் கிளியர் கொடுத்து எல்லாத்தையும் எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இதை பாஸ்போர்ட்டாக கிராப் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே போய் அளவுலாம் அடிக்க வேண்டாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அளவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த அளவு வந்துடும். இதே போல் நீங்கள் எந்த அளவுகள் வேணும்னாலும் இதில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன் ஃபோட்டோஷாப் CS6லையும் இருக்குது. சரிங்களா? CS6ல் இல்லாத ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. அது என்னன்னு நான் வரும்போது சொல்கிறேன். சரிங்களா? அந்த ஆப்ஷன் வரும்போது சொல்கிறேன். இப்போ இந்த படத்தை நான் பாஸ்போர்ட்டாக கிராப் பண்ணனா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எனக்கு தேவையான அந்த அளவுகளை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதே உங்களுக்கு இப்போ ஒரு 6க்கு 4 அளவுகளுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் போயிட்டு அளவுகளை மாற்றி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நான் திரும்ப இந்த அளவு கிளியர் கொடுக்குறேன். ஒரு 6:4. இப்போ இந்த இடத்துலையும் பாருங்களேன், நான் வந்து 6க்கு 4 தான் கொடுத்தேன். எனக்கு வந்து பிக்சல் மாறிடுச்சு. இந்த மாதிரி வருதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+R அப்படின்னு கொடுங்க. ரூலர்ஸில் போயிட்டு இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் கிளியர் கொடுத்துட்டு இதில் போயிட்டு 6:4 ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு 300. இந்த அளவை நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிராப் ப்ரீசெட்னு கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் சேவ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் அடிக்கடி அளவுகள் அப்படிங்கிறத டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் என்னென்ன அளவுகள் பயன்படுத்துகிறனோ அது எல்லாத்தையும் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும். ஈஸியாக எனக்கு என்ன ஆகும்னா இந்த கிராப்பில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டன்.
இதுக்கு நம்ம வேறு பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ கிராப் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளியர் கொடுத்துட்டு இந்த ஒரிஜினல் ரேஷியோ வச்சுக்கலாம். இந்த படத்தை நம்ம எந்த லேயருக்குனாலும் ஸ்ட்ரைட்டாக மாற்றிக்க முடியும். இந்த ஸ்ட்ரைட்டன் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் மாதிரி வரும். இதை ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரவுண்டுக்கு ஸ்ட்ரைட்டாக மாற்றணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கிரவுண்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைட்டன் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணி இந்த லைனை நான் அந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன்னா இந்த கிரவுண்டு ஸ்ட்ரைட்டாக மாறிடும். பிக்சரே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக நமக்கு மாறிடும். இந்த ஸ்ட்ரைட்டன்றதை ஒவ்வொரு வாட்டி இங்கே போய் கிளிக் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் கண்ட்ரோல் பட்டனை அழுத்தி பிடிச்சாலே போதும். கிராப் டூலில் இருக்கும்போது கண்ட்ரோல் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணாலே போதும். எதுக்கு நீங்கள் எந்த லைன் ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கிராப்பிங் மாறும். இப்போ இந்த பக்கத்தில் சாய்வாக இருக்கா, கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டு இதை நான் அப்படி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஓவரால் கிராப்பிங் அப்படிங்கிறது நமக்கு மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், உங்கள் பிக்சர் வந்து சாஞ்சி ரொட்டேஷனில் இருக்குது அப்படின்னா உங்கள் பிக்சரை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களால் மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிக்சர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த பிக்சரை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மாற்றணும்னு வச்சுங்களேன். இந்த பிக்சரை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, பின்னால் ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக மாற்றுறேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி மாறும். இப்படி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அவுட்ரு அப்படிங்கிறது நமக்கு கட் ஆகும். இல்லை நான் சாதாரணமாக இந்த ஸ்ட்ரைட்டனே கொடுக்கல, சாதாரணமாக இந்த படத்தை கொஞ்சம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்ரு பாருங்கள். நான் இப்போ என்டர் கொடுத்துட்றேன். இப்போ என்டர் அப்படிங்கிறத கொடுக்க எனக்கு என்ன ஆகும்னா இந்த அவுட்ருலாம் எனக்கு என்ன ஆகுது, இந்த படங்கள் வந்து எதுவுமே வர மாட்டேங்குது. இப்போ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இதுக்கும் தனியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த கான்டென்ட் டவர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இப்போது இந்த படத்தை நான் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பிக்சலை பெருசு பண்ணுறேன். இந்த அவுட்ரு காலியாக இருக்கக்கூடிய இடங்கள் ஃபில் ஆகணும்னா இந்த கான்டென்ட் டவரை கிளிக் பண்ணிவிட்டு டிக்கு கொடுக்கலாம், இல்லை என்டர் கொடுக்கலாம். என்டர் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே அந்த இடத்த ஃபில் பண்ணி நமக்கு கொடுத்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சு, ஃபோட்டோஷாப்பே எனக்கு அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துடுச்சு. இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பு C6 இருக்காது, CC வெர்ஷனில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கான்டென்ட் டவர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெலிட்டட் கிராப்டு பிக்சல்ங்கிறத என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். சரி, இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராப் டூலை எடுத்ததும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிரிட் லைன் தெரியுது பார்த்தீங்களா. இந்த கிரிட் லைனே நம்ம வேறு மாதிரி கிராப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரிட் லைன். இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இது வந்து ஷார்ட்கட் என்னென்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பிக்சர் வந்து கிராப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிராப்பிங். சரிங்களா? இந்த மையப்புள்ளியில் நம்ம சப்ஜெக்டை வச்சு கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பிக்சருக்கும் மாறும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எந்த மாதிரி கிராப்பிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இந்த கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்க முடியும். சரிங்களா? உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிராப் டூலை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்னா நான் வந்து இப்போ ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு இந்த படத்தை அந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் CM என்டர் கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும்னா நான் என்ன மார்க்கிங் பண்ணணும் அந்த மார்க்கிங்க்கு என்ன பண்ணணும்னா எனக்கு அழகாக கிராப் ஆகிடும். இதுக்கு உங்களுக்கு மேலே அளவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? நிறைய பேர் இந்த பிகினர்ஸுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த ரேஷியோங்கிறதுல வச்சுட்டு வித்து ஹைட் அடிச்சிடுவாங்க, ரெசல்யூஷன் அப்படிங்கிறது காட்டாது. சில பேர் இதை காட்டல்னு கூட சொல்லுவீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் இதை கமெண்ட்டில் கூட கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் வித் அண்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் அளவுகளை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிராப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுகள் எதுவும் மாறாமல் உங்களுக்கு இது கிராப் ஆகும். சரிங்களா? இந்த கிராப் டூலில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக்க முடியும். ஸோ இது போக இப்போ பர்ஃபெக்டிவ் கிராப் டூல் அப்படின்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த டூல் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த பழைய படங்கள்லாம் ஸ்கேன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த படங்களெல்லாம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த பெர்ஃபெக்டிவ் கிராப் டூல் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த டூல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டாப்பில் அளவுகளும் கொடுத்துருக்கும். நீங்கள் கிராப் பண்ணி உங்களுக்கு அந்த அளவு மாறணுமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த கிராப் பண்ணும்போது அந்த அளவுகள் வச்சோம் அப்படின்னா மிஸ்டேக் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த டூல் எப்படி பயன்படுத்துறதுன்னா 4 பாயிண்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். 4 கார்னர்ஸோட பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கார்னரோட பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு வரேன். இதில் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் கீழே இந்த ஒயிட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் மட்டும் நான் எடுக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து பேக் வர முடியாது. சரிங்களா?
4 பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா படம் உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி மாறி வந்துடும். இது நீங்கள் பாஸ்போர்ட் பிக்சர், உங்கள் மொபைல் எடுத்த படங்கள் வந்தாலும் சரி, ஸ்கேன் பண்ணுற படங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ ஃப்ரேம் பழைய படங்களை வந்து கேமராவில் படம் எடுத்து அதை லேமினேட் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கிராப் டூல் வச்சு ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த ஆப்ஷனை பயன்படுத்தும் போது ஈஸியாக வந்துடும். இப்போ இதில் அளவுகள் நம்ம டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 15 இன்ச்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ்ன்னு நான் வைக்கிறேன், ரெசல்யூஷன் 300 வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு கிராப் பண்ணுறோன்னா அந்த அளவு செட் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு இதை கிராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அளவுகள் வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, படத்தை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சப்பையாக காட்டும். பாருங்கள், நான் வச்ச அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த படத்தை மாற்றிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டூலை பயன்படுத்தும் போது அளவுகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கிராப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டூல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், 4 கார்னர்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும். நீங்கள் படத்தை நல்லா ஜூம் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த கார்னர்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல கருப்பு கலரில் ஒரு பார்டர் இருக்கா, அதை கூட நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பார்டரை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல 2வது கிளிக்கு கரெக்டாக அந்த எட்ஜஸில் கொண்டு நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி 4 பாயிண்ட் வச்சுட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த 4 பாயிண்ட்டுக்கு எப்படி சென்ட்ரு வரணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் படத்தை வந்து கிராப் பண்ணி எடுத்துரும். இந்த பெர்ஃபெக்ட் கிராப் டூல் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து கிராப் டூலை பற்றி பார்த்தோம். கிராப் டூலில் நம்ம ஒன்று சதுரமாக கிராப் பண்ணலாம், இல்லைனா செவ்வகமாக கிராப் பண்ணலாம். ஒரு படத்தை சர்க்கிளாக கிராப் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஒரு வழி இருக்குது. இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிறேன். இந்த படத்தை வந்து சர்க்கிளாக நான் கிராப் பண்ணணும்னா, இந்த எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூல் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாஸ்கிங் இருக்கு பாருங்க, ஒரு கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி மாறிடும். இப்போ இதை கிராப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கண்ட்ரோல் அமைக்கி இதை கிளிக் பண்ணுங்கள். கிராப் டூல் நீங்கள் எடுத்துகிட்டு என்டர் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும், உங்களுக்கு சர்க்கிளில் கிராப் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இமேஜ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரிம்னு இருக்கும். இந்த இடத்துல எல்லாத்தையுமே டிக்கில் வச்சுக்கிடுங்க. டிக்கில் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர்லாம் ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிளாக கிராப் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். சரிங்களா? சர்க்கிளில் நீங்கள் கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிக்சருக்கு ஸ்ட்ரோக் கொடுக்கணுனாலும் நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம், ட்ராப் ஷேடோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்கிள் கிராப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் உங்கள் 7.0 பண்ண முடியும். 7.0 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு மாஸ்கிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிராப் ஆகிடும். இந்த சிசி வெர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய அளவுகள் எல்லாத்தையும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு ஆல்பம் எடிட்டிங்லாம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஆல்பம் எடிட்டிங்கு, பேனர் எடிட்டிங், என்ன ஒரு எடிட்டிங் பண்ணாலும் சரி, என்ன அளவு வேணுமோ அந்த அளவுகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை கிளிக் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,